வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பரீட்சை, ஐஏஎஸ் பரீட்சை வந்து நாங்கள்லாம் எழுதும்போது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது கிடையாது. மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் சொல்லுவோம், அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி போனேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து இன்டர்வியூ வந்து எல்லாருக்கும் அந்த காலத்தில் இப்போயும் அப்படித்தான், டெல்லியில் தான் இருக்கும் இன்டர்வியூ வந்து. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து ஷாஜகான் ரோட்டில் இருக்குது. அங்கே டெல்லியில் தான் இந்த இன்டர்வியூலாம் நடக்கும். அதுக்காக வேண்டி டெல்லிக்கு போனோம். எனக்கு டெல்லிக்கு போகிறது இன்டர்வியூ வந்து ஏப்ரல் மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சுன்னா அழைப்பு வந்துருச்சு. எனக்கு ஹிந்தி சரியாக தெரியாது, புரியும் ஆனால் சரியாக பேச தெரியாது. அப்போ தன்னந்தனியாக போனால் அங்கே யாரை போய் பார்க்குறது, என்ன எந்த விவரம் தெரியாது. நான் இருந்தது முல்பாகல் அப்படின்னு கோலார் மாவட்டத்தில் உள்ள ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே வந்து கேனரா பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர், என்னுடைய கல்லூரியில் என் கூட படித்தவர், அன்பழகன்னு சொல்லி, பியூசியிலேருந்து நாங்கள் வந்து கிராஜுவேஷன் வரைக்கும் ஒரே கல்லூரியில் படித்தோம். அதுக்கப்புறமும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. அவர் வந்து இதில் வந்து கிரேட் 2 அசிஸ்டண்ட்டாக காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து யூபிஎஸ்சி செலெக்ஷனில் வந்து போயிருந்தார். எனக்கு டெல்லியில் தெரிஞ்ச ஒரே ஆள் அன்பழகன் தான். அதனால் அவருக்கு வந்து நான் வந்து கடிதம் எழுதினேன். அவர் சொன்னார், எத்தனாம் தேதி வர்றீங்கன்னு சொல்லுங்கள், நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், வந்து உங்களை ரிசீவ் பண்ணிடுறேன்னு சொன்னார். அதே மாதிரி ஜிடி எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் போய் சேர்ந்தோம். 2 நைட்டு ட்ராவல். அதுக்கப்புறம் போய் சேர்ந்து இறங்கினோடனே அன்பழகன் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் தலைமுடி இவ்வளோ, அவர் ரொம்ப கட்டுக்கோப்பான ஆள். தலைமுடி வந்து ஏறக்குறைய தோள்பட்ட வரைக்கும் இருந்த ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்து திகைச்சு போய் நின்னேன். நான் வந்து இன்டர்வியூ போகிறேங்கிறனால இருந்த தலைமுடியும் கொஞ்சம் குறைச்சிருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டு சரி நீங்கள் வெட்டிட்டீங்க, நான் ஒட்டிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நான் தான் அன்பழகன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கூட போய் உட்காந்து, அவர் வந்து ஒரு சப்ஸ்டாஃப் பியூன் ஒருத்தருடைய வீட்டில் சப்டெனண்ட்டாக இருந்தார். ஒரே ஒரு ரூம் மட்டும் இருந்து அங்கே வந்து தங்கியிருந்தார். அங்கே நானும் வந்து அவர் கூட வந்து தங்கி இன்டர்வியூக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனார் யூபிஎஸ்சிக்கு. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து, அன்பழகன் இல்லைன்னா ஐ வுட் ஹவ் பீன் இன்கம்ப்ளீட் இன் டெல்லிங்கிற மாதிரி, அடுத்து ஒரு 4 நாள் தொடர்ந்து வந்து விடுமுறை கேட்டிருந்தேன் பேங்க்கில் வந்து. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரெட் ஃபோர்ட்டு அதுன்னு சொல்லி டெல்லி அத்தனையும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அன்பழகனும் அவருடைய நண்பர்களும் என் கூடவே வந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெல்லியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் வந்து கேட்டார், அன்பழகன் வந்து கேட்டார், இன்டர்வியூ எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இன்டர்வியூ என்னையை பொறுத்த மட்டும் நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் யூபிஎஸ்சி போர்டு வந்து எப்படி நினைக்கிதுன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும், அது ரிசல்ட் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்தது. அந்த காலத்தில் ரிசல்ட் 2 நாள் வரும். முதல் நாள் வந்து ஒரு தரம் வந்து ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் தவிர மற்ற எல்லாருடைய செலெக்ஷனும் வரும். அது ஏன்னா அந்நேரம் இந்த ஐபிஎஸ்க்கு மொத்தமே 5 பேப்பர் தான். இந்த சென்ட்ரல் சர்வீஸ், ஐஆர்எஸ், இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு ரயில்வே சர்வீஸ், இன்கம் டேக்ஸ் சர்வீஸ், எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ், போஸ்டல் சர்வீஸ், இவங்களுக்கெல்லாம் 6 பேப்பர். ஐஏஎஸுக்கும் ஐஎஃப்எஸுக்கும் 8 பேப்பர். அதனால் ஐபிஎஸும் மற்ற சென்ட்ரல் சர்வீஸும் ரிசல்ட் முதல்ல வந்துடும். ஆனால் ஹெட்டிங் எப்படி போடுவாங்க, ரிசல்ட்ஸ் ஆஃப் ஐஏஎஸ் எட்ஸெட்ரான்னு ஹிந்துவில் போடுவாங்க. நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்குறேன், என்னுடைய பேர் இல்லை. எனக்கு முதல்ல வந்து இது ஐஏஎஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். என்னடா இவ்வளோ நல்லா எழுதியிருந்தோன்னு நினச்சேன், நம்ம பேர் இல்லை, ஒரே ஒரு அட்டெம்ப்ட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லியிருந்தேன். சரி, அப்போது இதோட முடிச்சிக்க வேண்டியதான், ஏன்னா அப்பாட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி சாயந்தரம் மறுபடியும் பார்க்கும்போது தான் இது ஐஏஎஸ் ரிசல்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. சரி, ஐஏஎஸ் ரிசல்ட் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஐஏஎஸ் ரிசல்ட் அதுக்கப்புறம் வந்தது. ஐஏஎஸ் ரிசல்ட் வந்து என் பேர் இருந்தது. எப்படி இருந்திருக்கும், ஒரு சிவகாசி மாதிரி ஒரு சிற்றூர்லேருந்து போன பையன், எந்த விதமான உதவியும் நான் எடுத்துக்கல, எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கும் போகலை. கடைசியில் வைவா ஓசிக்கு வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ராவ் ஸ்டடி சர்க்கிள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அங்கே போகணும். ஆனால் நான் மறுத்துட்டேன். காரணம் என்னென்னா, அவங்க சொல்லி கொடுத்து என்னுடைய பர்சனாலிட்டியை மாற்றிடுவாங்க. என்னுடைய பர்சனாலிட்டி உண்மையில் என்னவோ அதை மட்டும்தான் நான் வந்து இன்டர்வியூவில் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானமாக இருந்தேன். அதனால் அதையும் மறுத்துட்டேன். அதனால் முதல்ல ரிசல்ட்டில் வரலன்னு சொன்னபோது என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசித்து மறுபடியும் ரிசல்ட் என் பேர் வந்தோடனே எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் உணர முடியும். நிச்சயமாக அடுத்து இன்னொரு தடவை வந்து இன்டர்வியூ எப்படி நடந்ததுங்கிறத பற்றி பேசுவோம் என்று சொல்லி இந்த நாளை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.